அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் 25ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியாள் நற்கருணையின் தாய் என்ற தலைப்பில் தியானிப்போம். நற்கருணையில் இயேசு இன்றும் உயிருடன் வாழ்கிறார். இறுதி ராவுணவின் போது இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக அளித்து சென்றார். இயேசு இந்த பூ உலகிற்கு வர அன்னை மரியாள் இயேசுவுக்கு ஒரு உடலையும் இரத்தத்தையும் தன் உதிரத்தில் வைத்து தந்தார். அதனால்தான் அவளை வாழும் நற்கருணை பேழை என்று நாம் அழைக்கிறோம். இயேசுவின் பணிவாழ்வின் போது அன்னை மரியாள் அவரோடு உடனிருந்தார். இறுதி ராவுணவின் போதும் அன்னை மரியாள் இருந்திருக்கலாம். ஆனால் திருவிவிலியம் நமக்கு தெளிவான சிந்தனை தரவில்லை. அன்னை மரியாள் நற்கருணையின் பேழை என்று அழைப்பதற்கு முக்கிய காரணம், அன்னை மரியாள் இயேசுவை தன் மகன் என்று நம்பினார். அதே சமயத்தில் இயேசு கடவுளின் மகன் என்று ஆழமான விசுவாசம் அவளிடம் இருந்தது. அதனால்தான் அவள் நற்கருணையின் அன்னையாக காணப்படுகிறார். நாமும் நற்கருணையின் மீது அதிக விசுவாசம் கொண்டு இயேசுவின் வழியில் வளர்வோம், புனிதத்தை அடைவோம். ஆமேன்.